அண்ணாமலை அவர்களுடைய செல்வாக்கு இவ்வளோ தாங்க 1,00,000 பேர் தாங்க சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் நான் அதை ஒத்துக்க மாட்டேன். ஸோ இந்த நம்பர் அப்படின்றத வச்சு தான் அண்ணாமலை அவர்களுடைய செல்வாக்கு, அவர்களுடைய எதிர்காலம் இதை நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப தப்பான வழியாக தான் நான் பார்க்குறேன். நம்பர் 1. நம்பர் 2, இந்த மாதிரி அந்த லிங்க்கில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ண முடியாதவங்க, ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதவங்க, அதை உபயோகப்படுத்த தெரியாதவர்கள், அதனாலேயே இவ்வளோ தான் கம்மியாயிடுச்சா அப்படின்னு சொல்கிறதையும் என்னால் ஏற்றுக்க முடியாது. இப்போ சரி அடுத்தது 2031 தான் ஆட்சி கவிழாமலோ இல்லை இவங்க ராஜினாமா பண்ணாமலோ இருந்தால் அதுக்குள்ளே அந்த கட்டமைப்பு ரீதியாக, ஏன்னா அண்ணாமலை பாஜக தலைவராக வந்த பிறகு தான் புதுசாக ஒன்று ஆரம்பித்தாங்க, பூத்து கமிட்டின்னு. அது வரைக்கும் யாரும் பேசினதே இல்லை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் பாஜக இத்தனை வருஷமாக தமிழ்நாட்டில் இல்லவே இல்லையா? இவர் வந்த உடனே தான் எல்லாரும் பூத்து கமிட்டியை பற்றி கேட்க ஆரம்பித்தாங்க. பட் எல்லா இதுலேயும் பூத்து கமிட்டி போட்டாங்க. திமுக அதிமுக அடுத்த இடத்துல பாஜக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நேர்மையான அரசியல். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் இப்போவே கட்டம் கட்டுறதுக்காக அவர் மேலே ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள். சரிங்க, இவ்வளோ நாளாவது உங்கள் கட்சியில் இருந்தாருங்க, இப்போ வெளில வந்துட்டார் இல்லைங்க, நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே. வெறும் குற்றச்சாட்டு மட்டும் சொல்லி நிற்கிறீங்க. திமுக அவங்க அதான் சொல்கிறாங்க, நீ பாட்டு குற்றச்சாட்டு சொல்லிடுறீங்க, கேஸை போடுங்க. இன்னைக்கு திமுக அதிமுக தான் உடஞ்சிடுச்சுன்னு நினச்சி நிற்கிறோம். ஆனால் திமுக எவ்வளோ பலம் எழுந்து போயிருக்குன்றது நல்லாவே தெரியுது. ஏன்னா கூட்டணி கட்சியெல்லாம் அந்த பக்கம் ஓடி போட்டாங்க, வாக்கு வங்கியும் பெருசாக அந்த பக்கம் போயிடுச்சு. இந்த சிச்சுவேஷனில் இது பிஜேபிக்கு ஃபீல்டு கிளியரா இறங்கி அடித்து ஆடினாங்கன்னு சொன்னால் அந்த ஆப்போசிஷன் ஸ்பேஸை இவங்க ஆக்குபை பண்ணிக்கலாமா? ஏன்னா அப்படி இருக்கச்சே நீங்கள் 10 வருஷம் அவர் தான் ஆஸ்திரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்போது துடிப்பான இளைஞர்கள்லாம் சரி ரைட்டுங்க நாமளும் 10 வருஷம் வெயிட் பண்ணுவோன்னு உட்காந்துட்டு இருப்பாங்களா? இல்லை நாளைக்கே நீங்களும் நாங்களும் கூட்டணி வச்சுக்கலாம் கரப்பாம்பூச்சியோட, ஜெயிச்சு வந்தீங்கன்னா ஜென்சியில் இருக்க ஒருத்தர் தான் பிரதம மந்திரி அப்படின்னு சொல்வாரா? அது சும்மா ஒரு தோற்றம், இப்படி சொல்லிக்கலாம். இன்றைக்கி தாவேகால ஜெயித்தவங்க நிறைய பேர் இளைஞர்களாக இருக்காங்க அப்படின்றதுனால இளைஞர்கள் தான் அப்படின்னு. ஏங்க இது எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம். விசிலுக்கு ஓட்டு போட்டவங்கலாம் கேண்டிடேட் யாருன்னே தெரியாமல் ஓட்டு போட்டுக்கிறாங்க. அப்புறம் அவர் இளைஞரா முதியவரான்னு யாருக்கு தெரியும்? எப்போ இந்த இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னால், இங்கே இந்த பக்கம் மு.க. ஸ்டாலின் அவர்களோ இல்லை அந்த பக்கம் எடப்பாடி அவர்களோ வயசானவங்க அப்படின்றதுனால மக்கள் அவர்களை நிராகரிக்கவில்லை. மு.க. ஸ்டாலின் அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நாளைக்கு செயல் தலைவர் அப்படின்னு அறிவிச்சிட்டு நீங்கள் தாங்க இனிமேல் கட்சியை கண்ட்ரோலில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நாளைக்கே ஜனங்க திமுக ஓட்டு போட்டுருவாங்களா? ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். சார், தற்பொழுது அண்ணாமலை அவர்களுடைய வி த லீடர்ஸ் அப்படிங்கிற இயக்கம் நாளுக்கு நாள் அதனுடைய ஆதரவும் அதில் சேர்றவங்களுடைய எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி வெளியிலேருந்து நம்ம பார்க்க முடியுது. அந்த வீதர் லீடர்ஸுங்கிற லிங்க் மூலியமாக அதன் மூலியமாக அதில் இணைவதோடைய ஆட்கள் பார்த்திங்க அப்படின்னா ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள், அதாவது காவல்துறை அதிகாரிகள், இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சினிமா பிரபலங்கள், இப்போ இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா தொழிலதிபர்கள் கூட அதில் இணைகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வருது. இந்த ஒரு இயக்கம் வரும் நாட்களில் தமிழக அரசியலில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தி மாற்றத்தை உருவாக்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? தமிழ், முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போது 17 லட்சம் பேர் 17 சில்லற அத்தனை பேரும் என்ன எலெக்ஷனில் நிற்க போகிறாங்களா? நிற்க போகிறது கிடையாது. சரியா? அதனால் அதை மட்டுமே ஒரு இண்டிகேட்டராக எடுத்துக்கிறதுன்றதை என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. அதில் 1 லட்சம் பேர் தான் சேர்ந்துருந்தாங்க அப்படின்னு சொன்னாலுமே அண்ணாமலை அவர்களுடைய செல்வாக்கு இவ்வளோ தாங்க 1,00,000 பேர் தாங்க சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் நான் அதை ஒத்துக்க மாட்டேன். ஸோ இந்த நம்பர் அப்படின்றத வச்சு தான் அண்ணாமலை அவர்களுடைய செல்வாக்கு, அவர்களுடைய எதிர்காலம் இதை நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப தப்பான வழியாக தான் நான் பார்க்குறேன். நம்பர் 1. நம்பர் 2, இந்த மாதிரி அந்த லிங்க்கில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ண முடியாதவங்க, ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதவங்க, அதை உபயோகப்படுத்த தெரியாதவர்கள், இன்றைக்கும் ஜிபே யூஸ் பண்ண தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா?
அதனாலேயே வந்து இவ்வளோதான் கம்மியாயிடுச்சா அப்படின்னு சொல்கிறதையும் என்னால் ஏற்றுக்க முடியாது. இது வந்து ஒரு விதை, புரியுதுங்களா? அவர் வந்து அரசியலை சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போனோம் அப்படின்னு பார்க்குறாரு. முதல்ல அவர் சொல்லிட்டாரு, கல்ட்டு பாலிட்டிக்ஸை நான் ஏற்றுக்கிறது இல்லை அப்படின்னு. கல்ட்டு பாலிட்டிக்ஸ்னால் என்னென்னா, என் தலைவன் அவன் என்ன செஞ்சாலும் நான் முட்டு கொடுப்பேன் அப்படின்னு கண்மூடித்தனமாக ஆதரிப்பது அப்படின்றது தான் கல்ட் பாலிட்டிக்ஸ் அப்படின்றது. இது எங்கே இந்த கொஸ்டின் வரும்னா, அரசியல் படுத்த இப்போது நம்ம தாவேகா ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் என்ன சொன்னாங்க, பாருங்க அவங்கள அரசியல் படுத்த தவறிவிட்டார்கள், அவங்களெல்லாம் அரசியல் படுத்தணும், இப்படித்தான் குறை சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தாவேகா, விஜய், விசில் இதுதான் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சது. கேண்டிடேட் கூட அவங்க யாருன்னு பார்க்கல, புரியுதுங்களா? பல பேருக்கு கேண்டிடேட் யாருன்னு தெரியாது, இன்னைக்கு ஜெயிச்சு வந்த எம்எல்ஏ யாருன்னு தெரியாது. ஸோ அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றமாகத்தான் இருந்தது. அந்த மாதிரி இல்லாமல் அரசியலை புரிஞ்சுக்கிட்டு அந்த அடித்தளத்திலேருந்து வரணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த இயக்கத்தை அவர் ஆரம்பிச்சிருக்காரு. அதில் இன்னார் சேர்றாங்க அன்னார் சேர்றாங்கன்னா கரெக்டு, அது எல்லாரும் சேரத்தான் செய்வாங்க. பட் இந்த மாதிரியான ஒரு அரசியல் படுத்தப்பட்டு அதில் அவங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்து அப்படின்னும் போது இது வந்து வரவேற்கத்தக்க மாற்றம் தானே. சும்மா நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிடுறேன், என்னுடைய செல்வாக்கு இருக்குது, ஏதோ அந்த கட்சியிலேருந்து வந்தார் இங்கே இருந்தார் அப்படின்னு இல்லாமல் இந்த ஒரு மாற்றத்துக்கான அரசியல், அவருடைய அந்த டாக்லைன்னு சொல்கிறதா என்ன சொல்கிறது, மாறுவோம் மாற்றுவோம்னு சொல்லியிருக்காரு. அப்போ முதல்ல அந்த மாற்றம் அப்படின்றது நம்மகிட்டேருந்து வரணும், மாற்றுவோம்ன்றதை முதல்ல சொல்லலை, புரியுதுங்களா? இந்த சேஞ்ச் அப்படின்றது வந்து நமக்குள்ளே முதல்ல வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க, பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு பி அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு அரசியலை முன்னெடுக்கின்றார். அதனால் இந்த நம்பர்ஸ் அப்படின்றத நான் ஒரு விஷயமாகவே பார்க்கல தமிழ். ஆனால் நான் முதல்ல கேட்டேன்ல சார், இந்த கட்சி இயக்கம் கட்சியாக உருவெடுத்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்குமா, அது என்ன கதை அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படின்னா வந்து இப்போது தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் அந்த வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது பெருவாரியாக இளைஞர்களுடைய ஓட்டு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் முடிவு பண்ணுது. அப்படிங்கிற பட்சத்தில் அண்ணாமலையினுடைய இந்த ஒரு இயக்கம் பின்னால் கட்சியாக மாறும்போது என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை எப்படி இருக்கும்? இங்கே வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஜென்சி அப்படின்னு, திமுகலையும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் விட ராகுல் காந்தி அவர்களே ஜென்சி நீங்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் சொல்லிட்டு இருக்காரு. சரி, அவங்க போராட்டம் பண்ணால் நீங்கள் வந்து அப்படியே நேராக தலைவர் பதவியில் வந்து உக்காந்துப்பீங்களா? இப்போ இந்த கரப்பாம்பூச்சி கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா, அதில் ஜென்சி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு. சரி, அப்போ வந்து ஜென்சி தான் இனிமேல் எதிர்காலம் அப்படின்னா, அப்போ காங்கிரஸ் வந்து இது பாருங்க நீங்களே வந்து எல்லா தொகுதியிலையும் ஆளை நிறுத்துங்க, நாங்கள் போட்டியிட மாட்டோம், ஜென்சி தான் எதிர்காலம் அப்படின்னு ஒதுங்கி போயிடுவாரா? இல்லை நாளைக்கே வந்து நீங்களும் நாங்களும் கூட்டணி வச்சுக்கலாம் கரப்பாம்பூச்சியோட, ஜெயிச்சு வந்தீங்கன்னா ஜென்சியில் இருக்க ஒருத்தர் தான் வந்து பிரதம மந்திரி அப்படின்னு சொல்லுவாரா? இவங்கெல்லாம் உக்காந்திங்கன்னு போராட்டம் பண்ணணுமா, இவங்கள கொண்டாந்து பதவியில் உட்கார வைக்கணுமா? பங்களாதேஷில் என்ன ஆச்சு, அது கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க, அதை வச்சு அவங்க யாரோ பின்னாடி இருந்து இதெல்லாம் சதி பண்ணி ஒரு பெரிய போராட்டம்லாம் நடந்து கடைசியில் யார் வந்து பதவியில் வந்து உக்காந்தார்? முகமது யூனஸ், அவர் ஜென்சியா, கிட்டத்தட்ட 80 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் இவங்களுடைய பிளானு, இவங்களை வச்சு போராட்டம் அப்படின்னு பண்ணி ஒரு கலாட்டா பண்ணி குழப்பம் பண்ணி நாங்கள் வந்து பதவியில் உக்காரணும் அப்படின்னு. இது நம்பர் 1. அடுத்தது ஜென்சி தான் வந்து வெற்றியை தீர்மானிக்கின்றது அப்படின்னா, ஐம் சாரி தமிழ், இளைஞர்களுடைய வாக்கு மட்டும்தான் தீர்மானிக்கின்றது அப்படின்னா ஐம் சாரி இல்லை தமிழ், அது வந்து சும்மா ஒரு தோற்றம், இப்படி சொல்லிக்கலாம். இன்னைக்கு வந்து தாவேகால ஜெயிச்சவங்க நிறைய பேர் இளைஞர்களாக இருக்காங்க அப்படின்றதுனால இளைஞர்கள் தான் அப்படின்னு. ஏங்க இது எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம், விசிலுக்கு ஓட்டு போட்டவங்கலாம் கேண்டிடேட் யாருன்னே தெரியாமல் ஓட்டு போட்டுக்கிறாங்க. அப்புறம் அவர் இளைஞரா முதியவரான்னு யாருக்கு தெரியும்? எம்எல்ஏவே யாருன்னு பாதி பேருக்கு தெரியாது. அப்புறம் வந்து இவர் வந்து இளைஞர் அதனால் ஓட்டு போட்டோன்னு போட்டாங்களா? சரி, வயசானவங்களாம் யாரும் வந்து தாவேக்காக ஓட்டு போடலையா? வெறும் இளைஞர்கள் மட்டும்தான் போட்டாங்களா? எத்தனை பேர் வந்து அந்த சோஷியல் மீடியாவில் கூட வீடியோ பார்க்குறோம், வயசானவங்களாம். அதில் ஒரு பெண்மணி சொல்கிறாங்க, அது மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்களை நல்லா சாப்பிட சொல்லுங்க, பாவம் எங்களுக்காகவே அவர் வேலை பார்த்து நிற்கிறாரு. அவங்க என்ன ஜென்சியா? எப்படி ஒரு 50 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 60 வயது 70 வயது வயதானவர்கள்லாம் வந்து அவருக்கு ஆதரவாக பேசி நிற்கிறாங்க. இல்லை சார், நான் கேட்டது என்னென்னா பெருவாரியா அந்த பர்சன்டேஜ் ரிலேட்டபுளா இளைஞர்கள் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு ஓட்டு போட்டால் அவங்க ஓட்டை மட்டுமே வச்சு ஜெயிக்கலான்னா அது தப்பு. இல்லை சார், இப்போது 35% விஜய் வாங்கியிருக்காருல்ல, அதில் குறைஞ்சது ஒரு 17லேருந்து 18% இளைஞர்களுடைய ஓட்டு, மீதி 17% பொதுமக்கள். அதாவது வயதானவர்கள், இளைஞர்கள் அப்படின்னு சொல்ல முடியாதவர்கள். கரெக்டா? இவ்வளோதான்
இவ்வளோதான் நான் சொல்கிறேன், இதுதான் நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் வெறும் அதில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ரைட், எப்போ இந்த இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து இந்த பக்கம் மு க ஸ்டாலின் அவர்களோ இல்லை அந்த பக்கம் எடப்பாடி அவர்களோ வயசானவங்க அப்படின்றதுனால மக்கள் அவர்களை நிராகரிக்கவில்லை. சரி, இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். மு க ஸ்டாலின் அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நாளைக்கு செயல் தலைவர் அப்படின்னு அறிவிச்சிட்டு, நீங்கள் தாங்க இனிமேல் கட்சியை கண்ட்ரோலில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நாளைக்கே ஜனங்க திமுக ஓட்டு போட்டுருவாங்களா? புரியுதுங்களா? எங்கேயோ உதைக்குது அப்படின்னு. அவரும் இளைஞர் தானே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவருக்கும் முதலமைச்சருக்கும் என்ன பெரிய வயசு வித்தியாசம் இருந்துற போது? பெரியவரா சின்னவரா? பெரியவர் உதயநிதி ஸ்டாலின். சரி, சின்னவர். பெரியவர்னோடு விஜய். அப்போ அவரோட 3 வயசு சின்னவர் தானே. அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நாளைக்கு செயல் தலைவர் கூட வேணாம், திமுகவின் தலைவர் இவர் தான் அப்படின்னு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உடனே ஜனங்கள் ஆஹா இளைஞர் வந்துட்டார் அப்படின்னு ஓட்டு போட்டுருவாங்களா? ஸோ நீங்கள் அங்கே வயசானவங்க இருக்கீங்களா இல்லை இளைஞராக இருக்கீங்களான்றது இங்கே விஷயம் கிடையாது. இப்போ வந்து சரி, அடுத்தது 2031 தான் ஆட்சி கவிழாமலோ இல்லை இவங்க ராஜினாமா பண்ணாமலோ இருந்தால் அதுக்குள்ளே வந்து அந்த கட்டமைப்பு ரீதியாக, ஏன்னா அண்ணாமலை பாஜக தலைவராக வந்த பிறகு தான் புதுசாக ஒன்று ஆரம்பித்தாங்க, பூத்து கமிட்டின்னு. அது வரைக்கும் யாரும் பேசினதே இல்லை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் பாஜக இத்தனை வருஷமாக தமிழ்நாட்டில் இல்லவே இல்லையா? இவர் வந்த உடனே தான் எல்லாரும் பூத்து கமிட்டியை பற்றி கேட்க ஆரம்பித்தாங்க. பட் எல்லா இதுலேயும் பூத்து கமிட்டி போட்டாங்க. திமுக அதிமுக அடுத்த இடத்துல பாஜக இருக்குதுன்னு நினைக்கிறேன். வந்து கிட்டத்தட்ட எல்லா இடத்துக்கும் பூத்து கமிட்டிலாம் போட்டாங்க. ஆனால் அதுலேயும் ஒன்று நடந்தது. நயினார் அவர்கள் ஒன்று சொன்னார், ஞாபகம் இருக்கா? நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டால் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன்னா நைனாவா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போது உங்கள் கட்சி நிர்வாகிகளுக்கே வந்து நைனாக்கும் வித்தியாசம் தெரியல அப்படின்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருந்தது அப்படின்றதை நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு எல்லா அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்கின்றார். அடுத்தது இவருக்குன்னு ஒரு செல்வாக்கு, இவருடைய பாஸ்ட் ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்குது. புரியுதுங்களா? 21 அதிமுக தோல்வி அடைந்த பிறகு ஒரு எதிர்க்கட்சியாக அவர் தான் சுறுசுறுப்பாக செயல்பட்டார். அதே மாதிரி திமுக மீது ஊழல் புகார் அப்படின்னு, ஆக்சுவலாக அது ஊழல் புகார் இல்லை, அவங்களுடைய சொத்து பட்டியல் ஃபைல்ஸ் 1 ஃபைல்ஸ் 2 அப்படின்றது. ஏன்னா அவங்களே சொன்னாங்க இதெல்லாம் எங்கள் எலெக்ஷன் அஃபிடேவிட்லேருந்து எடுத்து போட்டு வச்சுக்கிறாருன்னு. அதைத்தான் அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார்? இவ்வளவு கோடிகள் சொத்து எப்படி வந்தது? ஒரு சாதாரணமாக ஒரு மனுஷனால் ஒரு வாழ்நாளில் இவ்வளோ சம்பாதிக்க முடியுமா? இவங்க இவ்வளோ சொத்து வச்சுக்கிறாங்க, எப்படி வந்தது? இதுதான் அவர் கேட்டது. இதில் இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்குது. லெட்டஸ் நீங்கள் வந்து 21 எலெக்ஷனில் போட்டி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க சொத்து மதிப்பு வெறும் 10,000 ரூபா அப்படின்னு நீங்கள் கோட் பண்ணுறீங்க. இப்போ 26 எலெக்ஷனில் நீங்கள் ஃபைட் பண்ணும்போது உங்களுடைய சொத்து மதிப்பு 100 கோடி அப்படின்னு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை வாங்கி வச்சுப்பாங்க. ஏங்க அப்போ 10,000ன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எம்எல்ஏ ஆகிட்டீங்க. எம்எல்ஏ ஆன பிறகு நீங்கள் என்ன தொழிலாக பண்ணீங்க, எப்படி இந்த 100 கோடி வந்ததுன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இவர் அதை கேட்டார், இவ்வளோ சொத்து வந்திருக்கு அப்படின்னு. இதை தான் வந்து அவங்களும் ஒத்துக்கினாங்க, இது அஃபிடவிட்லேருந்து எடுத்து போட்டதுன்னு. ஸோ அவர் கொடுத்த தகவல் தவறு இல்லை. அதை வந்து நடவடிக்கை எடுத்துருக்க வேண்டியது அப்படின்னா சொத்து குவிப்பு வழக்கு அப்படின்னு டிவிஎஸ்சி பண்ணியிருக்கணும், இல்லை இன்கம் டேக்ஸ் கேள்வி கேட்டிருக்கணும். அது கேட்கல, அவ்வளோதான். அதனால் அண்ணாமலை வந்து ஃபைல்ஸை மட்டும் ரிலீஸ் பண்ணார், ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலான்னு. அவர் என்னங்க நடவடிக்கை எடுப்பார்? அவர் என்ன போயிட்டு ரெய்டாக பண்ணுவார் அவங்க வீட்டில்? அதெல்லாம் அதுக்குன்னு துறை இருக்குது, அவங்க நடவடிக்கை எடுக்கணும். 2019 அந்த வேலூர் இது தள்ளி வச்சாங்க, அதுக்கே என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்புறம் நீங்கள் இவரை குறை சொல்லி நிற்கிறீங்க. ஸோ இவர் வந்து ஏற்கனவே எதிர்க்கட்சியாக இருந்தபோது என்ன செஞ்சிருக்கார் அப்படின்றது மக்களுக்கு தெரியும். அடுத்தது ஒரு நேர்மையான அரசியல். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவரை இப்போவே கட்டங்கட்டுறதுக்காக அவர் மேலே ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள். சரிங்க, இவ்வளோ நாளாவது உங்கள் கட்சியில் இருந்தாருங்க, இப்போ வெளில வந்துட்டார் இல்லைங்க, நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே. வெறும் குற்றச்சாட்டு மட்டும் சொல்லி நிற்கிறீங்க. ஓ திமுக அவங்க அதான் சொல்கிறாங்க, நீ பாட்டு குற்றச்சாட்டு சொல்லிடுறீங்க, கேஸை போடுங்க. இன்னி வரைக்கும் பல பேர் வந்து ராசா அவர்களை வந்து 2G ராஜான்னு தான் சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நானே ஆஜராகி அந்த நீதிபதியாக கூப்பிட்டு பாராட்டினார், நல்லா ஆர்கியூ பண்ணீங்க அப்படின்ட்டு. ஹி வாஸ் அக்விட்டட். அந்த கேஸோட ஸ்டேட்டஸ் தெரியுமா? தொடர்ந்து விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஹியரிங் வந்தப்போ சிபிஐ தரப்புலேருந்து யாருமே அப்பியர் ஆகலை. ஜட்ஜி கேட்டிருக்காங்க, என்னங்க இது யாருமே வரல சிபிஐ தரப்புலேருந்து அப்படின்னு ஒத்தி வச்சுருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? திமுக தான் சொல்கிறாங்க, சும்மா ஊழல்னு சொல்லாதீங்க, எங்கள் மேலே எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டாவது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றதா. உடனே பொன்முடி அவர்கள்னு சொல்லலாம், அதுக்கும் ஸ்டே வாங்கிட்டு வந்துட்டாங்கல்ல. அடுத்தது இன்றைக்கு வந்து அண்ணாமலை பின்னாடி இத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, பாஜக இந்த கூட்டணி அப்படின்னு அவங்க கொடுக்குற சீட்டை வாங்கிக்கின்னு அந்த 20 சீட்டுக்கும் 30 சீட்டுக்கும் இது பண்ணிக்கின்னு இவங்களையே வந்து மறுபடியும் ஆட்சியில் கொண்டு வரத்துக்கு நாங்கள் என்னத்துக்கு
மாற்றம் வேணும் தானே இவர் பின்னாடி வந்தோம். அந்த மாற்றத்துக்கே வழி இல்லை அப்படின் போது அது ஏமாற்றம் தானே. நாங்கள் என்னத்துக்கு இனிமேல் நாங்கள் தமிழக பாஜகவில் இருக்கணும் அப்படின்னு. இப்போ அவங்கெல்லாம் வெளில வந்திருக்காங்கன்னா மேபி சோஷியல் மீடியாவில் ஒரு சில பேர் வந்து தமிழக பாஜகவை குறை சொல்லலாம், அவங்க இவரை குறை சொல்லலாம். பட் பாஜகவில் இருக்கவங்க குறை சொல்கிறத ஏற்றுக்க முடியாது. வேற இவங்க குறை சொல்கிறாங்கன்னா அது குறைன்னு பார்க்காம ஆதங்கம்னு பார்க்கணும். கட்சியை பெருசா கொண்டு வரணும், ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு நீங்க தடையா இருக்கீங்களே அப்படின்ற ஆதங்கத்துல இருக்கீங்களே அப்படின்னா அமர் பிரசாத் ரெட்டி சொன்னார்ல, திமுக ஒரு குடும்ப கட்சி அப்படிங்கிற மாதிரி பாஜகவில் அங்கே ஒரு 4 பேருக்கிட்ட அந்த கட்சி வந்து தமிழக பாஜக சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் சொல்லலைங்க. அது 4 பேரா 40 பேரா அதெல்லாம் வந்து தேவையில்லை. எல்முருகன் தமிழிசை அவங்கள எதுவும் சொல்றாங்களா? இல்லை, அது அவர் யாரை ஒன்றுன்னு சொல்லிட்டு போட்டது அவரை தான் கேட்கணும். ஒட்டுமொத்தமாகவே தமிழக பாஜகவில் இன்னைக்கு நீங்கள் அவங்கள என்ன ஒன்றா குறை சொல்லுங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. கட்சி வளரணும், தனியாக ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லுங்க, அப்படியே அவங்கள கடிச்சு கொதவடைய பிடிங்கிடுவாங்க. இதுதான் கேட்குறேன். எந்த ஒரு கட்சிக்கும் ஆட்சிக்கு வரணுன்றது தான் நோக்கம். இன்னைக்கு திமுக அதிமுக தான் உடஞ்சிடுச்சின்னு நினச்சி நினைக்கிறோம். ஆனால் திமுக எவ்வளோ பலம் எழுந்து போயிருக்குன்றது நல்லாவே தெரியுது. ஏன்னா கூட்டணி கட்சியெல்லாம் அந்த பக்கம் ஓடி போட்டாங்க, வாக்கு வங்கியும் பெருசாக அந்த பக்கம் போயிடுச்சு. இந்த சிச்சுவேஷனில் இது பிஜேபிக்கு ஃபீல்டு கிளியரா இறங்கி அடித்து ஆடினாங்கன்னு சொன்னால் அந்த ஆப்போசிஷன் ஸ்பேஸை இவங்க ஆக்குபை பண்ணிக்கலாமா? ஏன்னா அதிமுக பெருசாக குரல் கொடுக்க முடியாது, குரல் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, எல்லாம் அங்கே போயிட்டாங்க. தாய்க்கழகம்னு வேற சொல்லிட்டாங்க அதிமுகவை, சரியா? திமுக குரல் கொடுத்தாலும் அவங்களால ஒன்றும் சாதிக்க முடியாது. வாக்கு வங்கி கூட்டணி எல்லாம் போயிடுச்சு. கூட்டணி கட்சிகள் இல்லாமல் அவங்க ஜெயிச்சதா சரித்திரம், பூகோளம், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, பயாலஜி ஒன்றும் கிடையாது. அப்போ 2 பேரும் அடி வாங்கி இருக்கின்ற நிலைமையில் நாங்கள் தான் அப்போசிஷன் பார்ட்டின்னு இறங்கி அடித்து ஆடணுமா வானாமா பாஜக? இன்னி வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க எனக்கு சொல்லுங்க. ஒரு அற்புதமான வாய்ப்பை தவறு விட்டு விட்டார்கள் இல்லையா? அப்புறம் இன்னைக்கு அண்ணாமலை வெளில போயிட்டாருன்னா அவரை குறை சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு சொல்லுங்க? எந்த நேரத்தில் நீங்க அடிச்சு ஆடணுமோ 21 வந்து எதிர்கட்சியாக செயல்பட்டாங்க. இப்போ திமுக ரொம்ப வலிமையா இருந்தது, அதிமுகவும் ஓகே, அப்போதான் ஆட்சி இழந்திருந்தது. அப்பெல்லாம் செயல்பட்டவங்க இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க எதிர்கட்சியா எனக்கு சொல்லுங்க. அப்போ அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கல அப்படின்னும் போது என்னங்க, நீங்கள் சும்மா இருங்க, இன்னும் ஒரு 10 வருஷம். இது வேறு 10 வருஷத்துக்கு இவங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்களோன்னு டவுட்டாக இருக்குது. ஏன்னு கேட்குறீங்களா? பாஜக. ஏன் தெரியுமா? அந்த கட்சியில் இருக்க ஒருத்தர், அவர் அதாங்க ரஜினி அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே பேப்பரை போட்டு அங்கே வந்து ஒரு நிர்வாகியாக சேர்ந்தார். அதுக்கப்புறம் மறுபடியும் பாஜகவில் போய் சேர்ந்துட்டார். நடுவில் ஏதோ தனி கட்சி வேறு ஆரம்பித்தார்னு நினைக்கிறேன். இன்டலெக்சுவல்ஸ் எல்லாம் ஏதோ சம்திங் அதில் ஏதோ இருக்கார் போல இருக்கு. அவர் ஒரு பேட்டியில் சொல்கிறார், இன்னும் 10 வருஷத்துக்கு வந்து விஜய் அவர்களை நீங்கள் அசைக்க முடியாது, அவர் செல்வாக்கை வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ 10 வருஷத்துக்கு பாஜக ஒன்றுமே பண்ண மாட்டாங்களா? இப்போ மத்தியில் மோடி அவர்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்காருன்றது உலகத்துக்கே தெரியும், இந்தியாவில் உலகத்துக்கே தெரியும். ஏதோ இந்த தடவை வந்து மெஜாரிட்டி போயிடுச்சு, ஆனால் மோடி அவர்களுடைய செல்வாக்கு குறைஞ்சிடுச்சின்னு எவனாவது சொல்வானா? இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் மோடி அவர்களுக்கு எதிராக இங்கே யாருமே கிடையாது. அவர் அங்கே பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட் அப்படின்னா கண்ணா மூடின்னு சொல்ல, அவர் தாங்க விடுங்க, எதுக்குங்க நீங்கள்லாம் தேவையில்லாமல் ஃபைட் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஆனால் அதுக்காக காங்கிரஸில் ஃபைட் பண்ணாமல் இருக்காங்களா? அப்படி இருக்குச்சு. நீங்கள் வந்து 10 வருஷம் அவர் தான் ஆஸ்திரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்போது துடிப்பான இளைஞர்கள்லாம் சரி ரைட்டுங்க நாமளும் 10 வருஷம் வெயிட் பண்ணுவோன்னு உட்காந்துட்டு இருப்பாங்களா? 10 வருஷம் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்புறம் கட்சின்ற அமைப்பே இருக்காது. திமுக பாருங்க, என்றைக்கு தோல்வினாலும் அடுத்த நாள்லேருந்து இந்த தோல்வியை கண்டு துவளாத ஒரு இயக்கம் அப்படின்னா அது திமுக. எப்பேற்பட்ட தோல்வியாக இருக்கட்டும், 91 வந்து 2 இடத்துல தான் ஜெயிக்கிறாங்க. ஆனால் என்ன அரசியல் பண்ணாமையா விட்டாங்க? அவ்வளோதான். இதுதாங்க அரசியல் கட்சி அப்படின்றது. அப்போதான் நீங்கள் தொண்டர்களை உற்சாகமாக வைத்துக் கொள்ள வேண்டும். 76 ஜனவரியில் ஆட்சியை கலைக்கிறாங்க. 89 13 வருஷம் வரைக்கும் ஆட்சியில் இல்லை, ஒன்றுமே பண்ண முடியல. நான் கட்சியை காணாமையா போயிடுச்சு. இல்லை அரசியல் பண்ணாமல் இருந்தாரா கலைஞர் அவர்கள்? அப்புறம் அந்த தொண்டர்களோட அந்த கனெக்ட்னு ஒன்று இருக்கு. ஆனால் இப்போ அதெல்லாம் விட்டுட்டாங்க திமுகவில், புரியுதுங்களா? 4ஆம் தேதி ரிசல்ட் வருது, 5ஆம் தேதி தொண்டர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாலாம் நடந்துச்சு. அப்போ அது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு விஷயம் தானே. அது வேற, கலைஞர் அவர்கள் பாணி அரசியல் அப்படின்றது வேற. எல்லாத்தையும் ஒரே பாணி அரசியல் எப்படி எதிர்பார்க்க முடியும்? அது வந்து எஃபெக்டிவாக இருந்தது, இது இல்லை. அதுதான் எல்லா காலகட்டமும் இப்படி ஒரே மாதிரி இருக்க முடியும். எஃபெக்டிவாக இருக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் ஸ்டைல் வேற இருக்கலாம், மாடல் வேற இருக்கலாம், ஆனால் எஃபெக்ட் இருக்கணும்னு சொல்கிறேன் நான். அதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் பாணியில் நீங்கள் பண்ணுங்கள்.
எல்லாரும் ஒரே மாதிரி ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்க முடியாது, ஆனால் சிக்ஸர் அடிக்கணும், அதானே முக்கியம். அப்போ தானே ஜெயிக்க முடியும். அதைத்தான் நான் சொல்கிறேன். அந்த காலகட்டத்தில் இருந்த திமுக இப்போ கிடையாதுங்க. பட் எனியோ இப்போ வந்து மேலே அடித்து ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் தொண்டர்களுக்கு அது ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு. அதனால தான் பாருங்கள், அதிமுகலேருந்து போகிறவங்க தாவேகால இடம் இல்லை அப்படின்னும் போதோ இல்லை வந்து தாவேகா வாழானும் போதோ இன்னும் திமுகவில் போய் சேர்ந்து நிற்கிறாங்க. அதிமுகவில் இருக்கவங்க தோத்த கட்சியில் யாராவது போய் சேருவாங்களா? சேர்ந்துட்டு இருக்காங்கல்ல. காரணம் என்ன? அந்த ஒரு ஹோப்பை அவங்க லைவாக வச்சிருக்காங்க. பாஜக என்ன பண்ணியிருக்காங்க? எதிர்கட்சியாக அவங்களுடைய செயல்பாடு என்ன? இவங்களே சொல்லிக்கிறாங்க டைம் கொடுக்கணும்னு. ஏங்க அவங்க கேட்டால் கூட பரவாயில்ல, நீங்களாக டைம் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இல்லை கம்யூனிஸ்ட் தலைவர் அழகாக சொன்னார், லா அண்ட் ஆர்டருக்கெல்லாம் டைம் கொடுக்க முடியாது. இந்த வாக்குறுதி, இந்த இலவசங்கள், இதுக்கு ஒன்றா டைம் எடுத்துக்கலாம், பட் சட்டம் ஒழுங்குக்கெல்லாம் டைம் கொடுக்க முடியாதுன்னாரு. ஆனால் இவங்க அதுக்கே 1 வருஷம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் யாருங்க கட்சியில் இருப்பாங்க? இதில் நீங்கள் அண்ணாமலை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு நன்றி சார். நன்றி தமிழ். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.